வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெய்லி லைஃப்ல பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு டாபிக். அது பேர் தான் என்னன்னா டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேச போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அதே மாதிரி எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். யாரெல்லாம் இந்த போன்ல ஒரு அடிக்டா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப உபயோகமா உள்ள ஒரு டாபிக் டிஜிட்டல் டீடாக்ஸ். வாங்க வீடியோவில் செல்லலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா? எல்லாருமே இந்த ஃபோனை சார்ந்து ரொம்ப இருக்கிறோம். சோஷியல் மீடியாவில் ரொம்ப கவனத்தை செலுத்துகிறோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே, அதை நம்ம ஃபோனில் செக் பண்ணி எவ்வளோ நேரம் நீங்கள் ஸ்க்ரீன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா, தூங்குறதை தாண்டி நம்ம தூங்குறது ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறோம்னா அதை தாண்டி நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு 16 to 18 ஹவர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான டைம் நிறைய பேர் ஃபோனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்றது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. நீங்களும் உங்கள் ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ இருக்குன்ட்டு நீங்களும் செக் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் மேலே இந்த ஸ்க்ரீன் டைம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்க முடியும். ஸோ இது என்னது? இது டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னா என்ன? டீகோட் பண்ணி பார்த்தோம்னா டிஜிட்டல் அப்படின்றது என்னன்னா உங்களுக்குலாம் தெரியும் என்ன அப்படின்னா வலைய ஒலி, சமூக ஒலி, எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நம்மளோட சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லுவோம்ல, டிஜிட்டல் மீடியா அப்படின்ட்டு. ஸோ அந்த டிஜிட்டல் யுகத்தில் நம்ம எல்லாருக்கிட்டையும் காமனாக இருக்கிறதுன்றது இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் லேப்டாப்பில் பார்ப்பாங்க, டேப்ல பார்ப்பாங்க, டிவிலேயே கூட பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவின்னு வந்துருச்சு. யாரும் இப்போ கேபிள் சேனல், தூர்தர்ஷன் அப்படிலாம் பார்க்கறது இல்லை. எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்மார்ட் டிவி வருது. அது உள்ள பார்த்தீங்கன்னா அமேசான் இருக்குது, யூடியூப் இருக்குது, இந்த ஜியோ ஹாட் ஸ்டார்ன்றாங்க. இந்த மாதிரி பல விதமான ஆப்ஸுகள் இருக்குது. எதில் வேணால் நீங்கள் போய் சீரீஸ் பார்க்குறது, அது பார்க்குறதுன்ற மாதிரி நம்மளோட டிஜிட்டல் யுகங்கள் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த இன்ஸ்டாகிராமு, அதுக்கப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்கிள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூடலாம் அரட்டடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரூ இன்ஸ்டா ஸ்டேட்டஸ், இன்ஸ்டா ஸ்டோரி, வாட்ஸ்அப் இப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. சரி சார், எதுக்கு இப்போ இதை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இதை ஏன் பேசுகிறோன்னா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம்கள் ஏற்பட போகிறது, நம்ம இதை எப்படி தடுத்துக்கொள்ளணுன்றது தான் இந்த மெயினான நோக்கம், ஒரு அவேர்னஸ் டாக்காக இந்த இது. ஸோ டிஜிட்டல்ன்றது இந்த சமூக ஒலி. இந்த டீடாக்ஸ்ன்றது என்ன அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, இதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான ஒரு முயற்சி. எதுக்கு சார் இதுலேருந்து இப்போ வெளியே வரணும்? நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஜாலியாக ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன், எதுக்கு இதுலேருந்து வெளியே வரணும்? அப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுக்கு இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ், அதாவது இந்த டிஜிட்டல் உலகத்திலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வர்றதுக்கான தேவைகள் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் மைண்டோட ஒரு ப்ராப்பர் ரிலாக்ஸேஷனுக்காக. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? ஏன் இதுலேருந்தா கூட எனக்கு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா, இல்லை, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னும் போது உங்களோட சிந்தனைகள், மூளையோட சிந்தனைகள் ரொம்ப பெருசு. பல விஷயங்களை யோசிக்கக்கூடியது, பல பிஸ்னஸ்களை யோசிக்கக்கூடியது, பல ரிலேஷன்ஷிப் பற்றி யோசிக்கக்கூடியது, சமுதாயத்தை பற்றி யோசிக்கக்கூடியது, நாட்டை பற்றி யோசிக்கக்கூடிய அப்படின்னு நம்மளோட மைண்டு ரொம்ப அழகாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது கரப்ட் பண்ணி உள்ளே வச்சுக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முதல் குற்றச்சாட்டாக அந்த டிஜிட்டல் விஷயத்தை பற்றி நம்ம அந்த டிஜிட்டல் ப்ராப்ளத்தில் நம்ம வைக்கக்கூடிய ஒரு முதல் குற்றச்சாட்டாக இருக்குது. ரெண்டாவது, பல பேர் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அடிக்டாக மாறுறதுனால எது இருந்தாலும் இதை கேட்டு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுகிறது. பலவேறு விதமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வரும்போது ஒரு சமையல் பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம பாட்டி சமைக்கும் போது எப்படி பிரியாணி செய்யணும், எப்படி மீன் குழம்பு செய்யணும், எப்படி பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துட்டா இருக்காங்க. இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அந்த வீடியோவை பாரு, எப்படி பண்ணுறாங்கன்னு பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் போகுது. அதே மாதிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணுங்க, ஒரு தடவை அதை பாருங்கன்ற மாதிரி அதில் அடிக்ஷன் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு. மூணாவது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பெரிய அடிக்ஷனாக இந்த இது நடந்துகிட்டு இருக்கு. நீங்களே பார்ப்பீங்க, ஒரு சாப்பாடு நம்ம ஃபீட் பண்ணனா கூட, ஊட்டினா கூட ஒரு சில கார்ட்டூன் வீடியோக்கள் போட வேண்டியது இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் போட வேண்டியது இருக்கு. ஆனால் அந்த காலத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா யார் இந்த ஃபோனில் வச்சு சோறு ஊட்டினாங்க? எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நிலா சோறுன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போய் காமிப்பாங்க, பேசுவாங்க, இப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபோனில் போட்டு விட்டுட்டு ஃபோன்லேயே அந்த குழந்தைங்கள் ஒரு அடிக்ஷனில் கொண்டு விட்டுறோம் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன், இது இல்லைன்னா ஒரு விஷயத்தை பண்ண முடியாதுன்ற மாதிரி இதை சார்ந்து தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு டிபெண்டன்ஸ் இது கொண்டு வருதுன்றதுனால இது ஒரு அடிக்ஷன். இது இல்லைன்னா நான் பாத்ரூம் போக மாட்டேன், இது இல்லைன்னா என்னால் இதை பாட்டு கேட்டுகிட்டே தான் குளிப்பேன், இதை நான் பண்ணிட்டு இது வச்சுட்டு இருக்கும் போது எனக்கு தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி, இது இல்லைன்னா நம்ம கையெல்லாம் உடஞ்சி போன மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுன்றது எப்பவுமே
எப்பவுமே வந்து ஒரு ஹியூமன் மைண்டுக்கு நல்லது இல்லை. அப்போ திடீர்னு இது இல்லைன்னும் போது நம்மளுக்கு வந்து ஒரு விதமான பயங்கள் உருவாகுது, பதட்டங்கள் உருவாகுது, டிப்ரெஷன்கள் போகுது. ஸோ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் இந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷன்ஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது பல ஆய்வுகளும் வந்து வருதுன்றதுனால. ஸோ ரெண்டாவது முக்கியமான குற்றச்சாட்டா இதை சார்ந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு அடிக்ஷன் அதிகமாக இருக்குது. அதை விடும்போது ஒரு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், பதபதைப்பு, மன அழுத்தம்லாம் அதிகமாக இருக்குன்றது வந்துட்டு இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டை இது மேலே வைக்கலாம். மூணாவது முக்கியமான குற்றச்சாட்டு வந்து தூக்கத்தை சிதைக்கிறது, நம்மளோட ஸ்லீப் ஹைஜீனை காலி செய்கிறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களே யோசிச்சு பாருங்க, எல்லா உயிரினங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அழகான டைமில் வந்து தூங்குது, அழகான டைமில் வந்து எழுதுகுது. நல்ல உதாரணங்கள், நீங்கள் வளர்க்குற கோயிலேருந்து, ஆடுலேருந்து, மாடுலேருந்து, நம்ம பறக்கிற காக்காலேருந்து பாருங்கள், கரெக்ட் டைமிங்கில் வந்து வேலை செய்யுது. ஓகேங்களா? கரெக்டாக 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா காக்காங்களாம் கத்துறதில்ல. காலையில் 5, 6 மணிக்குனா காக்கா அங்கே கரெக்டாக வருது. திருப்பி நைட்டெல்லாம் எங்கடா போயிருதுங்க அந்த காக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வீட்டுக்கு போய் தூங்கிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து தூங்குற நேரம்ன்ட்டு பயாலஜிக்கல் கிளாக்கை வந்து செட் பண்ணுது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தோட சூரியன் வந்து செட் பண்ணுது. பயாலஜிக்கல் கிளாக்கை அழகாக செட் பண்ணி எல்லா உயிரினங்களும் ரொம்ப அழகாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது. ஆனால் நம்ம மனுஷங்களை தவிர இது எல்லாமே நல்லா வாழுது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயாலஜிக்கல் கிளாக்கை செட் பண்ண விடுறதில்ல. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த டிஜிட்டலை வந்து நம்ம வந்து குறை சொல்லணும். ஏன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு ப்ராப்பர் தூக்கம், ஒருத்தர் நல்லா தூங்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெலட்டோனின் அப்படின்னு சொல்லுவாங்க. மெலட்டோனின் அப்படின்றது நம்மளோட பிட்யூட்டரி கிளாண்ட், நம்மளோட மூளையில் இருக்கிற ஒரு கிளாண்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மெலட்டோனின் தான் ஸ்லீப் ஹார்மோன்னு பேர். இதுக்கு தூக்க வர்றதுக்கான சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம், தூக்க சுரப்பின்னு சொல்லுவோம். அந்த மெலட்டோனின் வந்து நம்ம மூளையில் பயந்து அந்த படும்போது தான் நம்மளுக்கு அந்த ஸ்லீப்னு ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக கண்கள் சொக்கி நம்ம மேலே போயிட்டு அந்த என்ஆர்எம், ரிம் ஸ்லீப்னு ஒரு தூக்கத்தோட சைக்கிள்குள்ளே நம்ம போக ஆரம்பிக்கும். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மெலட்டோனின் சுரக்குதுல, அந்த மெலட்டோனின் சுரக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளி. அதாவது நம்மளோட விழி, அது அப்படின்னா என்னன்னா லைட் அப்படின்னு சொல்கிறல, வெளிச்சம்னு சொல்கிறல, அந்த லைட்டுன்றது இந்த மெலட்டோனின் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுது. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், நேச்சுரலாக எப்படி பறவைகள்லாம் காலையில் அழகாக எழுந்துக்குது அப்படின்னா காலங்காத்தால் அது தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அந்த சூரியன் சன்ரைஸ் வரும்போது அந்த சன்ரைஸ் வந்து படும்போது அதுங்களுக்கு ஐயோ அப்படின்ட்டு இந்த மெலட்டோனின் செக்ரேஷன் ஸ்டாப் ஆகும்போது எல்லாமே வந்து பிரெயின் ஆக்டிவேட் ஆகி அந்த வேக், அதாவது முழிச்சுக்கிறதுக்குன்ற தன்மைக்கு வருது. இப்போது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நைட்டு ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு நம்மளுக்கு அந்த மெலட்டோனின் செக்ரேஷன் வரணும்ட்டு பெட்டில் போய் படுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபோனை ஆன் பண்ணிடுறோம். ஃபோன் ஆன் பண்ணிட்டு அப்போ தான் பயங்கரமாக ரீல்ஸு, இந்த பாட்டுகள், இது எல்லாமே வந்து லைனாக வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நைட் டைமில் வந்துட்டு இதை பார்த்துனே இருக்கும் போது நம்ம கண் விழிகள், கருவிழிகள்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக திறந்துருக்கும் போது டைரெக்டாக அந்த ஃபோனோட லைட்டு வந்து நம்ம கண்களில் பட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த ஃபோனோட லைட்டு கண்களில் பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது பின்னாடி இருக்கிற அந்த ஆப்டிக் நர்வையை மூளைக்கு வந்து அந்த விஷயங்களை கொண்டு போயிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த வெளிச்சம் வந்து நம்ம தூக்கத்தை வந்து ஃபார்ம் பண்ண விடாது. ஏன் அப்படின்னா அந்த மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்காது. ஏன் சுரக்காது? வெளிச்சம் மட்டும் அந்த மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்கிறது நின்றுவிடும். அப்போ நைட் டைமில் நம்ம அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்மளோட தூக்கங்கள் சிதைக்கப்படுகிறது. இதுதான் முக்கியமான குற்றச்சாட்டு திருப்பியும் இந்த டிஜிட்டல் மேலே நம்ம வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நைட் டைமில் வந்து நீங்கள் வந்து தூங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா அமைதியான ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல வந்து ஒரு ஃபோன் இருக்கக்கூடாது, ஒரு வெளிச்சம் இருக்கக்கூடாது, ஒரு சவுண்ட் இருக்கக்கூடாது, ஒரு கொசுக்கடி இருக்கக்கூடாது, நல்ல டெம்பரேச்சராக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் தூக்கன்ற ஹார்மோன் ரொம்ப அழகாக, மெலட்டோனின்னாலும் அழகாக வந்து செக்ரேட் ஆகும். ஆனால் நம்ம இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நைட் டைமில் பெட்ரூமில் ஃபோன் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது தூக்கங்கள் சிதைக்கிறது. அப்போ ப்ராப்பர் தூக்கம் நைட்டுலாம் இல்லை அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவான், பார்த்துக்கிட்டு இருப்பான், 1 மணி ஆகிடும், தூக்கம் வரல என்னன்னே தெரில, இன்னும் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்ப்போம், தூக்கம் வரல 2 மணி ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது ஃபோனை பார்ப்போன்ட்டு தூங்குறது லேட்டாகினே போகும். என்ன நினச்சிட்டு இருப்போம்னா தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு. ஏன் தூக்கம் வரல அப்படின்னா இதனால தான் தூக்கம் வரல. இதில் இருக்கிற வெளிச்சம் போய் கண்ணில் பார்த்து அந்த ஸ்லீப் ஹார்மோன் செக்ரேட் ஆக மாட்டேங்குது. அது அவர்களுக்கு தெரியறதில்ல. இதனால தான் அந்த விழிப்புணர்வை கொண்டு வரேன். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து தூக்கம் வராததுக்கான காரணம் இந்த ஃபோனு தான் அப்படின்றது வந்து நம்மளோட முக்கியமான விஷயமா வைக்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, ப்ராப்பராக ஒருத்தர் தூங்க மாட்டேன்றாங்க அப்படின்னா மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்ட் வரும்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா ஆக்டிவாக வேலைகளை செய்வாங்கன்னு நினைப்பீங்கன்னா எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டாகவும் ஒரு புத்துணர்ச்சி இல்லாமல்
எனர்ஜி இல்லாமல் ஒரு மாதிரி டயர்ட் ஃபீலிங் இருக்கும் அப்படின்றது தான் வந்து யதார்த்தமான உண்மை. அதனால் தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கம் இல்லைன்னா பல பேருக்கு ஞாபக சக்திகள் குறையுது, பெர்ஃபார்மன்ஸ் குறையுது, ஃபோக்கஸ் குறையுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் தூக்கம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கரெக்டான டைமில் தூங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இது வந்து இதை சீர்குலைக்குதுன்றது நம்மளோட இது மேலே வைக்கிற இன்னொரு பெரிய குற்றச்சாட்டாக வந்து இருக்குது. இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு என்ன இது மேலே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்தது பிறகு பல்வேறு பீப்புளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக போயிருக்கு அப்படின்றதுல எத்தனை பேர் வந்து மாற்று கருத்து சொல்ல போகிறீங்க? ஆமாவா இல்லையானா கண்டிப்பாக ஆமாம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அந்தளவுக்கு ஈஸியாக வந்துட்டு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு சொல்லுவாங்க, எதிர்பார்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்தது. ஆனால் மன நிறைவுகள் ரொம்ப அதிகமாக இருந்தது. என்னதான் காசு கம்மியாக சம்பாரிச்சாலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ஒரு ஃபேமிலி ஜாலியாக இருப்பாங்க, ஒரு குழந்தை ரொம்ப ஜாலியாக இருக்கும். அவங்க அம்மா அப்பா கூட ஒரு 2 இட்லி வாங்கி கொடுத்தா கூட ஆசையாக சாப்பிடுங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒருத்தரையும் வந்துட்டு உசுப்பேத்தி விடுற மாதிரியே போடுறாங்க. ஓகேங்களா? அது வந்து இப்போ எப்படின்னா வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் வந்து பயங்கரமாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு ரீல்ஸை போட்டு விடுவாங்க. நீ தான் என் உலகம், இந்த உனக்கு தான் இது எல்லாமேன்னு. இதை பார்க்குற இன்னொரு பொண்ணு வந்து பார்த்தியா அவன் ஆளை எப்படி பார்த்துக்கிறான், நீயும் இருக்கியே அப்படின்ட்டு இங்கே ஒரு சண்டை ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கு நடுவில் சண்டை ஆரம்பிக்குது. அவன் அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கான், அங்கே என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும், யாருக்கு தான் சண்டை வரும். ஸோ அங்கே நடிக்கிறதுக்காக, அவங்க வியூஸ்க்காக, அவங்களோட ஃபாலோவர்ஸுக்காக அவங்க வந்து கண்ட ரீல்ஸை வந்து ப்ரமோட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாமானிய மக்களும் அதை பார்த்துக்கிட்டு பார்த்தியா அவங்க எப்படி பார்த்துக்கிறாங்க, நீ என்ன பார்த்துக்கிற, அவன் பார்த்தியா என்ன வாங்கி தரான், நீ என்ன வாங்கி தர, ஒரு குழந்தை ஆரம்பிக்குது, அவன் பார்த்தியா சின்ன குழந்தை, அவன் வந்து அந்த பேட் வச்சுருக்கான், அந்த ஃபோன் வச்சுருக்கான், எனக்கு என்ன வாங்கி தரேன்ற மாதிரி இந்த டிஜிட்டல் யுகங்கள் பலவிதமான கம்பேரிசன்ஸை கொண்டு வந்திருக்குன்றது இது மேலே வைக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது அப்படின்றதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்போது பல்வேறு விதமான மன வருத்தங்கள், பல பேர் பிரிஞ்சிருக்கு, பல டிவோர்ஸுகள் ஆகிருக்கு, பல விதமான அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க கூட நம்ம வந்து நல்லா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், ஆனால் இன்னொருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணால் நம்ம வந்து ஒரு ஸ்லைட்டாக தடுமாறணும்னா கூட உடனே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது. அப்போ இந்த மாதிரியாக நம்ம திசை திரும்புறதுக்கு பலவிதமான ஆப்ஷன்ஸுகளை இது கொடுக்கிறது, நம்மளை பிரச்சனையில் ஆக்கி விட்டுறதுன்றது வந்து இது மேலே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸை வந்துட்டு இது மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றதும் வந்து இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி டிஜிட்டல்னால வரக்கூடிய பெரிய ப்ராப்ளமாக வந்து இருக்குது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் குற்றச்சாட்டு வந்து இது மேலே என்ன வைக்க விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் டெய்லி நம்ம உட்காந்து அவங்களோட அம்மா அப்பாவோட பேசுகிறோம், எத்தனை பேர் வந்து டெய்லி உட்காந்து அவங்க குழந்தைங்களோட பேசுகிறீங்க, எத்தனை பேர் அந்த தாத்தா பாட்டிங்க வந்து அந்த பேர பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே ஜாலியாக போகிறாங்க, எத்தனை பேர் குடும்பத்தோடு வந்து பீச்சுக்கு போய் உட்காந்துக்கிட்டு நிலாவை பார்த்து சோறு சாப்பிட்றோம், எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறோம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா நாட்கள் நேரங்கள் மிகவும் குறைந்துள்ளனர். ஒரே வீட்டில் இருப்பாங்க, 4 பேரும் 4 கார்னரில் இருப்பாங்க, 4 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வச்சுட்டு ஃபோனில் அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது பேசணும்னா கூட ஃபோன்லேயே ஒரு குரூப் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபேமிலி குடும்பம் ஏதாவது ஒரு குரூப் வச்சுக்கிட்டு அந்த குரூப்லேயே மெசேஜ், நான் இந்த ரூமில் இருக்கிறேன், தோசை இந்த ரூமில் அனுப்பிச்சிரு, நீ அந்த ரூமில் இருக்கியா, சரி நீ அப்படியே இரு, இன்றைக்கி நாளைக்கு என்ன வெளியே போகிறோமா இல்லையா அப்படின்ட்டு உட்காந்து கூட பேசுகிறது இல்லை. அங்கேயும் இந்த ஃபோன் குறுக்க வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நந்தியாக வந்து நிற்குதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது ஃபேமிலிக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன்ஸே இல்லைன்றது வந்து இது மேலே வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அப்போது யோசிச்சு பாருங்கள், என்னதான் நன்மைகள் இருந்தாலும் எவ்வளோ ட்ராபேக்ஸ் வந்து இதனால் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சார் சொல்ல வரீங்க, அப்போ இதை வேணான்றீங்கன்னா அதுதான் கிடையாது. இதை வந்துட்டு ப்ராப்பராக தேவைன்ற இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதனால தான் அந்த பேர் டீடாக்ஸ்ன்னு சொல்கிறோம், டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போ எவ்வளோ குற்றச்சாட்டுகள், நான் சொல்கிறதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் பதிவேறலாம். இல்லை சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். கரெக்டு தானே. அப்போ இந்த டிஜிட்டல் யுகத்தினால நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள், தூக்கத்தில் பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், கான்சென்ட்ரேட் பண்ண முடிய மாட்டேங்குது, ஃபேமிலிஸோட பிரச்சனை, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, எல்லாமே ஹெல்த் வந்து கம்மியாகுது, மெமரிஸ் கம்மியாகுது, இந்த மாதிரி பலவிதமான ப்ராப்ளம்கள் இதனால் இருக்குது. அதனால தான் இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் வந்து தேவை அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சரி சார், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எப்படி இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணலான்னா, இந்த ஃபோனே வேணான்றீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு 2-3 டிப்ஸை சொல்லி இந்த வீடியோவை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து முடிப்போம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். முன்னாடி காலத்துலலாம் ஃபோனுன்றது எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறதுக்கு. ஒரு ஃபோன் அடிப்பாங்க, ஹலோ நான் இப்போ இங்கே வந்துட்டேன்ப்பா, வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், பார்த்துப்போம், இந்த மாதிரி ஒரு மேட்ருப்பா, ஓகே அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ஃபோனுன்றது நாள் கணக்காக பேசுகிற மாதிரி வந்து ஒரு டூலாக வந்துட்டு அதுலேயே போயிட்டு நைட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி ஓவராக பேச சண்டைகள் வரதானங்க
தாங்க செய்யும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எதுக்கு பயன்படுத்தணுமோ அந்த பர்பஸுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். தேவையில்லாமல் வந்து நம்ம இந்த ஃபோன்ஸை வந்து ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது வந்துட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் டைமிங்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே நான் ஃபோனை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இந்த கால்ஸ் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் பார்ப்போம்ல, இந்த சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக்கு, யூடியூபு, சீரீஸ் பார்க்குறேன், அது இதுன்னு வரும்ல. எப்படி இருந்தாலும் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் தான் இதில் நான் ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி 2வது விஷயத்தை நீங்கள் வந்து கொண்டு வர்றதுன்றது ரொம்ப முக்கியம். 3வது வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அந்த ப்ளூ ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கதிர்வீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பிரைட்டாக வராமல் கொஞ்சம் லைட்டாக வர மாதிரி அந்த ஆப்ஷன்ஸையும் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்கள் கண்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்றது 3வது இம்பார்ட்டன்ட். 4வது இம்பார்ட்டன்ட் டீடாக்ஸ் டிப் என்னன்னா, இந்த ஃபோன் வந்து ஒரு சில இடத்தில் அலவுடு கிடையாது. எக்ஸாம்பிள், என்னோட பெட்ரூமில் என் ஃபோன் அலவுடு கிடையாது, என்னோட பாத்ரூமில் என் ஃபோன் அலவுடு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு 2 இடத்துல இதை வந்து பேன் பண்ணிடுங்க, பெட்ரூம் அண்ட் பாத்ரூம்ன்ட்டு. அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் நைட்டு தூங்கும் போது உங்கள் பெட்ரூமுக்கு இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் சார்ஜ் போட்டு உள்ள ரூமில் போய் படுத்துருவேன்னா ஃபோன் தொல்லை இல்லாமல் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னும் போது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. யார் கால் பண்ணுவா, அவன் என்ன மெசேஜ் பண்ணியிருப்பான், அவன் என்ன திட்டியிருப்பான், என்னை பற்றி என்ன ஸ்டோரி ஓடிக்கிட்டு இருக்கு, புதுசாக சீரீஸ் என்ன, அடுத்த ரீல்ஸ் என்ன, அடுத்த ஜிம்கானா என்னன்ற மாதிரி எந்த திங்கிங்கும் இல்லாமல் கம்முன்னு போய் நிம்மதியாக ஒரு மெடிடேஷன் மோடில் போய் படுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு தூக்கம் வந்து நம்மளுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்குது. அதை பழகி பார்த்தோம்னா நல்ல வந்து ஒரு எஃபெக்டும் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஃபோனை ஒரு சில இடத்தில் கொண்டு போகாதீர்கள், எஸ்பெஷலி பெட்ரூம் கொண்டே போகாதீர்கள் அப்படின்றது வந்துட்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் டீடாக்ஸ் பாயிண்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் டீடாக்ஸ் பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இதுக்கு பதில் வேற என்ன பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், இதை நான் ரொம்ப அடிக்டாக இருக்கேன், சீரீஸ் பார்த்துட்டு வேற என்ன பண்ணலாம்னா, முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ண பாருங்க. எப்படி சார் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, உங்களோட ஃபேமிலியோட உட்காந்து ஏதாவது பேச ஆரம்பிங்க, இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து வந்து நேரில் பேச ஆரம்பிங்க. இதில் உட்காந்து நீங்கள் வந்து பப்ஜி ஏதாவது கேம் ஆடுறதுக்கு பதில் நேரில் டர்ஃபில் போய் ஒரு கிரிக்கெட் ஆடுறது, ஃபுட்பால் ஆடுறது, இல்லைனா வந்து ஓடி பிடிச்சி விளையாடுறது, குழந்தைங்கள்லாம் போய் வெளியே விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள். இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதில் ரியல் லைஃப்க்கு நீங்கள் வெளியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணுங்கள், பீச்சுக்கு போங்க, மவுண்டெயினுக்கு போங்க, ட்ரெக்கிங் போங்க, உடற்பயிற்சி பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், கோயிலுக்கு போங்க, மசூதிக்கு போங்க, இந்த மாதிரி நீங்கள் எந்த சார்பு இருக்கீங்களோ அந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு போங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரியல் வேர்ல்டை வந்து நம்மளால் இன்னும் நல்லா பார்க்க முடியும், பல பேரோட கம்யூனிகேஷன்ஸ் பண்ண முடியும், பல நல்ல ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸை உண்டாக்க முடியும், பலவிதமான மெச்சூரிட்டிகள் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் உள்ள நுழையும் போது நம்ம வந்து இதுக்கு அந்த கிணத்துக்குள்ளே இருக்கிற தவளை மாதிரி இது உள்ளே இருக்கும் போது நம்ம மைண்டு ரொம்ப ஸ்பாயில் ஆகுது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ லாஸ்ட்டாக இந்த வீடியோவை எப்படி சொல்லி நம்ம முடிக்கலாம் அப்படின்னா, ஃபோன் இந்த டிஜிட்டல் உலகன்றது ஒரு வரப்பிரசாதமாக சாபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்கிறேன். ஓகேங்களா, அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா இதோட யூசஸ் ஏகப்பட்டது இருக்குது, பெரிய யூசஸ் இருக்குது. ஆனால் பல பேர் இதை வந்து யூஸ் பண்ண தெரியாமல் சாபமாக மாற்றிக்கிறோன்றது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த ஃபோனை கரெக்டாக யூஸ் பண்ணணும், தேவையான டைமில் யூஸ் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசித்து நம்ம வந்து இதில் பண்ணணும். அதனால தான் இந்த டாபிக் டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இதுலேருந்து கொஞ்சம் டிஜிட்டல் டீடாக்ஸ் ஆனோம்னா பிரெயின் நல்லா வேலை செய்யும், மெமரி நல்லா இருக்கும், ஸ்லீப் நல்லா இருக்கும், ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும், நேச்சர் நல்லா இருக்கும், எல்லாருக்கூடயும் டைமை ரொம்ப அழகாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக்கு ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக ஒரு நல்ல கான்செப்டோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீது இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.